வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோண்டா புயல் எங்கு கரையை கடக்கப் போகிறது? இந்த புயலால் சென்னைக்கு என்ன பாதிப்பு என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மட்டுமின்றி டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டி வருகிறது. அதே சமயம் தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில், தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 48 மணி நேரத்திற்குள் தீவிர புயலாகவும் மாறக்கூடும் என கூறியுள்ளார். அதேபோல அக்டோபர் 27 உருவாக இருக்கும் மோண்டா புயல் ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகில் 28 அக்டோபர் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளது என கூறியுள்ளார். இந்த புயல் ஆந்திரா நோக்கி சென்றாலும் அக்டோபர் 27, 28 ஆகிய 2 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது.